ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? 2 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டு வெங்காயம் கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயத்தோட நிறம் மாறியதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க. 2லேருந்து 4 நிமிஷம் கிளறி அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுட்டு தக்காளியை நல்லா வேக விடுங்க. தக்காளி எல்லாம் வெந்ததும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியிலேயே குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சத்தூளும் போட்டுட்டேன். ஸோ அந்த தண்ணியை கலந்து இதில் ஊற்றி முட்டை குழம்புக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரும்போது கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு முட்டையாக ஒன்றா பொறுமையாக ஊற்றுங்க. ஒரு முட்டை ஊற்றிட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இன்னொரு முட்டை ஊற்றுங்க. முட்டை ஒரு சைடு வெந்ததும் அதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு வேக விட்டு ஹை ஸ்பீடில் வச்சு கொதிக்க விட்டுட்டு மல்லி இலை தூவி இறக்கவும்.